ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோடய விண்டோஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்டை வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து எஸ்எஸ்ஐ இன்ஃபோடெக் கம்பெனி எம்ப்ளாயி போர்ட்டல். ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து எஸ்எஸ்ஐ இன்ஃபோடெக் தான். அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் எம்ப்ளாயி போர்ட்டலை வந்து பில்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் நான் வந்து இதை வந்து C# அண்ட் SQL வச்சு பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறது இப்போ லாகின் பேஜ் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் நம்ம டேரெக்டாக என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ யூஸராக இருக்கும் போது நியூ யூசர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து தேவையான நம்ம எம்ப்ளாயி நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம டேட்டா வந்து நியூவாக ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ யூசர் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ஆட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தோம்னா நம்ம டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆயிரும் டேட்டா பேஸில். இப்போ சப்போஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்காம டெக்ஸ்ட் பாக்ஸை எம்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எம்டியாக வச்சு கிளிக் பண்ணும்போது டேட்டாஸ் வந்து என்ட்ரு ஆகாது. பேக் டு லாகின் கொடுத்து நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டை வந்து உள்ளே போட்டு போகலாம். யூசர் நேம், பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். இதில் வந்து அட்மினுக்கு தனியாக ஒரு ஆக்சஸ் இருக்குது, ஹெச்ஆருக்கு தனியாக ஆக்சஸ் இருக்குது. ஸோ அட்மின் வந்து எதை ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயியோட சேலரி டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அட்மின் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் வந்து அட்மின் கிட்ட இருக்க சேலரி டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் வந்து எம்ப்ளாயோட அட்டண்டன்ஸ் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். தென் எம்ப்ளாய்க்கு பிஎஃப் டேட்டாஸ்லாம் வந்து ஹெச்ஆர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஹெச்ஆருக்கும் அட்மினுக்கும் தனித்தனி ஆக்சஸ் கொடுத்து அவங்க லாகின் பண்ணி அவங்க டேட்டாஸை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி தனியாக ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அதர் எம்ப்ளாயி அண்ட் ஆட் எம்ப்ளாயி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் எம்ப்ளாயி ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி நேம், அதர் டேட்டாஸ், டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டேட்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் கொடுத்தோம்னா எரர் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எம்ப்ளாய் ஐடி, யூசர் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இன்சர்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாய் ஐடி ப்ரைமரி கீயாக இருக்குது. ஸோ டூப்ளிகேட் கீயை வந்து அலோவ் பண்ணாது. அதனால் நான் வந்து அப்டேட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மின் ஆர் ஹெச்ஆர் டேரெக்டாக அவங்க உள்ள லாகின் பண்ணி அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய் ஐடி அவங்க நேம் போட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க இன்சர்ட் தரலாம். பட் ஒரு எம்ப்ளாயி வந்து நார்மல் எம்ப்ளாயி வந்து பண்ணும்போது இன்சர்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ
அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டாஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் பேஜுக்கு கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ரீவியஸ் பேஜ் கிளிக் பண்ணோம்னா ப்ரீவியஸ் பேஜ் பின்னாடி போகும். ஸோ அட்மின் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணோன்னா அட்மின் லாகினை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க அட்மின் ஐடி பாஸ்வேர்டு போடணும். ஸோ உங்களோட அட்மின் ஐடியும் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் ஷோ ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபெச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட ஐடி என்ட்ரு பண்ணி நேம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் இன்சர்ட் கொடுத்தோம்னா டேட்டா இன்சர்ட் ஆயிரும். இப்போ இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து இந்த டேட்டா கிரிட் வியூவில் ஃபெச் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபெச் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஃபெச் பண்ண டேட்டாஸ் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் அதே ப்ரீவியஸ் பேஜுக்கு போகணும்னு போய்க்கலாம். இப்போ ஹெச்ஆர் ஒருத்தவங்க லாகின் பண்ணுறாங்க, அவங்கன்னா ஹெச்ஆருக்குள்ள கிளிக் பண்ணி அவங்க ஹெச்ஆரோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போடணும். ஒன்ஸ் அவங்க போட்டவங்க லாகின் கொடுத்தாங்கன்னா வெல்கம் ஹெச்ஆர்னு மெசேஜ் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ஹெச்ஆர் வந்து எம்ப்ளாயி அட்டண்டன்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், பிஎஃப் டீட்டெயிலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் அட்டண்டன்ஸில் வந்து எம்ப்ளாயி ஐடி, அவங்க நேம், அவங்க என்ன ஜாப் ரோல், என்னைக்கு ஜாபுக்கு வந்தாங்க, ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ட், லாகிங் டைம், லாக் அவுட் டைம் இதெல்லாம் கொடுத்து இன்சர்ட் பண்ணாங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். அப்டேட்டும் எப்பொழுது போல் நம்ம எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபெச் பண்ணி பார்க்கணுனாலும் ஃபெச் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும். பிஎஃப் டீட்டெயில்ஸில் வந்து அதே மாதிரி தான் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், யூஏஎன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடை கொடுத்தாங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ சப்போஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹெச்ஆர் வந்து அட்மின் இதில் வந்து சேலரியை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும், சேலரி டேட்டா டீட்டெயில்ஸாக. ஸோ இதில் ஃபெச் சேலரியும் கொடுத்தீங்கன்னா அட்மின் என்ட்ரி பண்ண சேலரி டீட்டெயில்ஸ் வந்து ஹெச்ஆராலையும் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பிஎஃபோட டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி பார்க்க நினச்சா பிஎஃப் டேட்டா ஃபெச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ண முடியும், டேட்டாஸை அப்டேட் பண்ண முடியும், டேட்டாஸை டெலிட்டும் பண்ண முடியும். ப்ரீவியஸ் பேஜுக்கு போகலாம். நம்ம இதில் பார்த்துட்டோம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம், ஹெச்ஆர் லாகின் பார்த்துட்டோம், அட்மின் லாகின் பார்த்துட்டோம். இப்போ அதர் எம்ப்ளாயி லாகின்னா நான் வந்து ஹெச்ஆரும் இல்லை அட்மினும் இல்லை. ஸோ வந்து நான் நார்மல் டெவலப்பர், நான் என்னோட டேட்டாஸை நான் பார்க்கணும். என்னோட டேட்டாஸ் எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி இப்போ கரெக்டாக க்ரியேட் ஆயிருக்கா, என்னோட பாஸ்வேர்டு க்ரியேட் ஆயிருக்கா, எனக்கு வந்து என்னோட ஏஜ், என்னோட டேட் ஆஃப் ஜாயினிங், என்னோட ரோல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் என்னோட டேட்டாவை வந்து நான் பர்சனலாக செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் என்னோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு இங்கே ஃபெச் ரெக்கார்டு கொடுத்தா என்னோட டேட்டாஸ்லாம் வரும். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொடுத்து ஃபெச் ரெக்கார்டு கொடுத்தேன்னா இப்போ என்னோட டேட்டாஸ் எல்லாம் வந்தது. என்னோட எம்ப்ளாயி ஐடி, என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்னோட சிட்டி, என்னோட ஏஜ், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஜாயின் டேட்டு, என்னோட ரோல் எல்லாமே வந்துடும். ப்ரீவியஸ் பட்டன் கொடுத்தோம்னா வந்துடும். இப்போ ஹோம் பேஜுக்கு போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், நியூ யூசர் அப்படி பார்த்துட்டோம். இப்போ உங்களை ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டில் வந்து இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா உங்களோட எம்ப்ளாயி ஐடியை மட்டும் போட்டுட்டு நியூவாக உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸில் அப்டேட் ஆயிடும். தென் திரும்பி பேக் வந்து உங்கள் யூசர் நேம், நியூ பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட வந்து எம்ப்ளாயி போர்ட்டல் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ.